ஒரு பேன்ல நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 10 சாம்பார் வெங்காயம் போட்டு நல்லா வதக்குறோம். நல்லா வதக்கி வந்த உடனே மீடியம் சைஸில் 2 தக்காளி, பெருசாக இருந்தால் ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக நறுக்கி அதையும் சேர்த்து வதக்குறோம். நல்லா மசிஞ்சு வரணும் தக்காளி, அந்த அளவுக்கு வதக்கிட்டோம். அதுக்கப்புறம் சாம்பார் பொடி, அதாவது வீட்டில் இருக்க குழம்பு பொடி கூட போடலாம். காரத்துக்கு தகுந்த அளவுக்கு போட்டுட்டோம். போட்டதை நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா கொஞ்சம் நிறையாவே கீரையும் சேர்த்து நல்லா வதக்குறோம். நல்லா குறுகி வந்துருச்சு. கோலி குண்ட அளவுக்கு புளி அதை ஊற வச்சு கரைச்சி அதையும் ஊற்றியாச்சு. அதோட அரிசி கழுவுன தண்ணி அது சேர்த்துருக்கோம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருக்கோம். ஒரு 1/2 கப்பு அளவுக்கு துவரம் பருப்பை 4 பல் பூண்டு போட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடியும் போட்டு 4 விசில் வர வரைக்கும் வேக வச்சிருந்த அந்த பருப்பையும் இதோட சேர்த்து ஊற்றிடணும். தேங்காய் ஒரு 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து பேஸ்ட்டாக நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதை இந்த குழம்புல சேர்த்துட்டோம். ஒரு கொதி வந்த உடனே பருப்பு, நம்ம வேக வச்சு வச்சிருந்த பருப்பை சேர்த்துட்டோம். நல்லா எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு கொதிச்சு வருது. கொதிச்சு வந்த உடனே இந்த குழம்புக்கு தேவையான உப்பு முதலையும் போடலாம், இப்போ போட்டாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. போட்டுட்டோம். இப்போ தாளிப்பு எண்ணெய் எடுத்துக்கிட்டோம். எண்ணெயில் கொஞ்சம் வடகம், தாளிப்பு வடகம், கொஞ்சம் கடுகு, ஜீரகம், வெந்தயம், இதோட கருவேப்பிலை சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாம். வடகத்திலே கருவேப்பிலை இருந்தால் தேவையில்லை. இது எல்லாத்தையுமே தாளிச்சது எல்லாத்தையும் இந்த குழம்போட சேர்த்துட்டோம். இப்போ சுவையான, ஆரோக்கியமான, நல்ல வயிற்று புண்ணெல்லாம் ஆற்றக்கூடிய மணத்தக்காளி குழம்பு ரெடி.